இவன் மேல என்ன கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, ஆனா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ள இருந்துட்டு வர்ற மாதிரி ஸ்ட்ராங்கா போடுங்க. பாழும் பைய வீட்டுல பெத்த பொண்ணுகளையே ராத்திரில படுத்து தூங்க கூட விட மாட்டாங்கிறான். இத மட்டும் நீங்க செய்யல, அப்புறம் நான் தான் கொலைகேஸ்ல உள்ள போற மாதிரி இருக்கும்னு ஆத்திரப்பட்டார் வயசான அந்த கிராமத்து பெரியவர். பெத்த பொண்ணுகளையே வீட்டுல தூங்க விட மாட்டாங்கிறான்னதும் நானே ஷாக் ஆயிட்டேன். பெரியவரை கொஞ்சம் விவரமா சொல்லுங்கன்னு. அட அந்த வயிற்றுச்சலை சொல்றேன் கேளுங்க. ஊருக்கு ஊரு ரோட்டு ஓரத்துல பிராந்தி கடையை திறந்து பல பலன்னு கலர் கலரா பாட்டில் அடுக்கி வச்சிருக்கானுங்களா. என் பயபுள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே குடிக்க பழகிட்டான். குடும்பமானா திருந்துருவான்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவன் திருந்தின பாடா இல்ல. வருஷத்துக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு இருந்த நிலத்தை பூரா வித்து பிராந்தி கடையிலேயே கொடுத்து முடிச்சுட்டான். இப்ப அன்னாடம் கூலி வேலைக்கு போறதும் வாங்குற சம்பளத்தை முழுசா குடிச்சு முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வர்றதுமா இருக்கான். வீட்டு செலவுக்கு 1 ரூபா கூட கொடுக்கறது இல்ல. அவனை தாலி கட்டிக்கிட்டு வாழ வந்த மருமவ தினம் கூலி வேலைக்கு போறதும் கிடைக்கிற வருமானத்துல குடும்பம் நடத்துறதுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதுல 2 பொம்பளை பிள்ளைங்க வேற பிறந்து தொலைச்சிட்டு, அதுல ஒரு புள்ள வயசுக்கு வந்துட்டு, இன்னும் ஒண்ணு இன்னைக்கோ நாளைக்கோ வயசுக்கு வர்ற பக்குவத்துல இருக்கு. பாவம் அந்த மருமவ பொண்ணு 2 வாட்டி தற்கொலை முயற்சி பண்ணிட்டா. எப்படியோ காப்பாத்திட்டேன். இப்ப என்னடான்னா, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது மாமா, தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நிலையா நிக்கிறா. அவளும் மான மரியாதையை இழந்து எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும் சொல்லுங்க. பயமவன் ஃபுல்லா குடிச்சிட்டு பொழுதுபட்டு வீட்டுக்கு வந்தான்னா சோறு திங்கிறானோ இல்லையோ இப்பவே படுடின்னு அவளை மாறுமல்லாக்க தள்ளி விட்டு அடிக்கிறான். வயசு பொண்ணுகளை முன்னால வச்சுக்கிட்டு இந்த அசிங்கத்தை எந்த பொம்பளையால பண்ண முடியும்? பாவி பயமோன பருவ பொண்ணுங்க வீட்டுல இருக்குடான்னு சொன்னா அதுகளை கண்ணுல காணாட்டாம்னு அடிச்சு விரட்டுறான். அதிக பாவம் வீட்டை விட்டு வெளியில ஓடி போய் காட்டுலையும் கரையிலுமா ராத்திரி பூரா படுத்து கிடக்குதுங்க. இவனுக்கு ராத்திரின்னும் கிடையாது, பகலுன்னும் கிடையாது. போதை ஏறி போச்சுன்னா பொழுதேனியும் பொண்டாட்டியோட படுத்தே கிடக்கணுங்கிறான். இவன் வேலைக்கு போகாத நாலு பூரா அடைச்ச கதவை துறக்கிறதே இல்லை. தப்பிச்சு அவ ஓடுனாலும் தலைமுடிய பிடிச்சி தரதரன்னு எடுத்துக்கிட்டு வந்து அவ துணிமணிகளை பூரா அவுத்து பிறந்த மேனியா நிக்க வச்சு எங்கேயும் அவ போக முடியாம பண்ணிவிடுறான். இந்த கொடுமை தாங்காம அவனை பிடிச்சி அடிச்சு மண்டையை உடைச்சாலும் அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அதிக தான் வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கையில காலில் விழுந்து இனிமே ஒழுங்கா இருக்கேன்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். எங்காவது நகரத்துல மட்டும் சாராய கடை இருந்தப்ப இந்த அநியாயம் இல்லை. அரசாங்கத்துக்கு வருவாயை பெருக்கணும்னு ஊருக்கு ஊரு கடையை திறந்து நல்லா இருந்த குடும்பத்தை பூரா நாசமாடிச்சு போட்டானுங்க. இந்த கொடுமை என் வீட்டுல மட்டுமா நடக்குதுங்கிறீங்க? எங்க கிராமத்துல முக்காவாசி குடும்ப பொம்பளைங்க அன்னாடம் இந்த நரக வேதனையத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. காலம் பூரா சுமங்கலியா வாழணும்னு தானே எல்லா பொண்டுகளும் ஆசைப்படும். ஆனா இப்ப சீக்கிரமே புருஷன் செத்து போட்டா தேவலாம்னு சாமிய வேண்ட ஆரம்பிக்குதுங்க. அவனுங்களும் குடிச்சு குடிச்சு கொடை குண்டி எல்லாம் வெந்து செத்து தொலையும் போதும் இதுகளுக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா பாக்கிற சனம் புருஷனை பார்க்காம கொண்டுட்டான்னு சொல்லுமேங்கிறதுக்காக இருக்கிறதையெல்லாம் வித்து இன்னும் வாங்க முடிஞ்ச கடனையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரியில அழிச்சு முடிச்ச பிறகுதான் அவனுக்கும் உசுறு பிரியுது. இந்த பாழும் சாராயத்தால பொம்பளைங்க நிம்மதியா வாழ முடியல, புள்ள குட்டிகளை ஒழுங்கா படிக்க வைக்க முடியல, நல்ல இடத்துல அதுகளுக்கு கல்யாணம் காட்சி பண்ண முடியல, இருக்கிற சொத்தையும் வித்து தொலைச்சிட்டு பஞ்ச பரதேசியா நிக்க வேண்டியிருக்கு. இதை விட பெரும் கொடுமை பொம்பளைங்க போய் சம்பாதிச்சு புருஷனுக்கு சாராயம் வாங்கி கொடுக்க வேண்டியா இருக்கு. இல்லைன்னு வைங்க, அதுகளை ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா திங்க விடாம சோத்துப்பானை குழம்பு சட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு போடுறானுங்க. நீயே சொல்லு, நல்லபடியா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அதுக்காகத்தானே நாம சம்பாதிக்கிறதுல பாதிக்கு பாதி நாட்டுக்கு வரியா கட்டுறோம். மக்களை வாழ வைக்க வேண்டிய அரசாங்கமே சாராய கடை நடத்தலாமா? எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு 4 பேரு தான் எரிசாராயம் குடிப்பான் ஒரு காலத்துல. இப்ப ஊருக்கு 4 பேரு தான் குடிக்காமலே இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு,
அடிதடியா, வெட்டுக்கொத்தா, கொலையா, கொள்ளையா, கற்பழிப்பா, முக்காவாசி கம்ப்ளைண்ட்டுக்கு மூல காரணமே இந்த சாராயம்தான். அண்ணாதுரையே என்ன சொன்னாரு? சாராயக்கடை நடத்துற வருமானத்துலதான் அரசாங்கத்தை நடத்தணும்னு ஒரு நிலைமை வந்தா அந்த ஆட்சியே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப நாடு பூரா அவருக்கு செலவைக்கிறாங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றணுமா இல்லையா? பூரா பித்தலாட்டம். ஏன்னா நாம எல்லாரும் பைத்தியம். என் பயமவன் மாசத்துக்கு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய்க்கு குடிக்கிறான். இருக்கிற சொத்து பூரா முடிஞ்சுது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட வழி இல்லை. பொழுது விடிஞ்சா தவணைக்காரன் வந்துடுறான். அவனுக்கு வாசல்ல நின்னபடியே காசை கொடுத்து அனுப்பலன்னா வீட்டுல இருக்கிற பொண்டுவ பிள்ளைங்க கிட்ட உரிமையோட பழக ஆரம்பிச்சிடுறான். மானம் மரியாதை பூரா காத்துல பறக்குது. கேட்டா அவன் ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை, இவன் ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல சாராய கடையை மூட சொல்லு, சட்ட ஒழுங்கு பூரா சரியா வந்துடும். அரிசிக்கு வழி இல்லாத காலத்திலேயே இலவசத்தை எதிர்பார்த்து யாரும் வாழல. இப்ப யாருப்பா கேட்டா இலவசம்? சாராயத்தை நிப்பாட்டு, 10 வருஷத்துல அத்தனை பேரும் பணக்காரன் ஆயிடுவான். சக்கரை வியாதிக்காரன் முன்னாடி ஜாங்கிரியமும் லட்டையும் அடுக்கி வச்சுக்கிட்டு திங்காதன்னா அவன் எப்படி திங்காம இருப்பான்? அதே மாதிரி சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு குடிக்காதேன்னு விளம்பரம் பண்றதுக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு வேற. ஏன்னா நாங்க பூரா பைத்தியம். நாங்க பைத்தியம்தான், ஒத்துக்கிறோம். நல்லா இருப்பிய. யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சாராய கடையை மூடுங்கப்பா, உங்க வாரிசுக்காவது ஒரு புண்ணியமா போகும். இப்படி மூச்சு விடாம அவரு சொல்லி முடிக்கும் போது அடைச்ச நாமளும் ஒரு அரசியல்வாதின்னு நடமாடுறோமே இந்த நாட்டிலன்னு எனக்கே வெக்கமா போயிடுச்சு.